வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆம், இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் நிறைந்து நிற்கிறது. மனிதர்கள் தங்களுடைய கண்ணீரை ஏராளமாய் வடிக்கிறார்கள். இந்த உலகம் மனிதன் கொடுக்கக்கூடிய நன்மையானவர்களை கணக்கிலே வைத்துக் கொள்கிறது. ஆனால் என் ஆண்டவரோ உன் கண்ணீரை கணக்கிலே வைத்துக் கொள் என்று சொல்கிறார். ஆம், உங்களுடைய கண்ணீரை துருத்தியில் பிடித்திருக்கிற ஆண்டவர் அவர். ஒருவேளை இந்த வேத வசனத்தை நீங்கள் கேட்பீர்களானால், கண்ணீரோடு கூட என் வாழ்க்கையிலே எப்பொழுது கண்ணீருக்கு முடிவு வரும் என்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே காணப்படுமானால், ஏதோ ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை உங்களுடைய இருதயத்தை வாதிப்படைய பண்ணி வலி உள்ளதாக உங்களுடைய இருதயத்தை மாற்றிருக்குமானால், உங்கள் இருதயத்திலே வடிக்கக்கூடிய இவ்விதமான கேள்விகளுக்கான பதிலாக உங்கள் கண்ணீர் ஒருவேளை வெளிப்படுமானால், ஆண்டவரே என் கண்ணீருக்கான பதில் என்ன என்று நீங்கள் கேட்பீர்களால், என் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இந்த இடத்திற்குள்ளே எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த எசேக்கியா ராஜா ஒரு மிகப்பெரிய ராஜ்யத்தினுடைய அதிபதியாக காணப்பட்டார். எசேக்கியா ராஜாவினுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நன்மையாக இருந்தது. எல்லாம் குறிப்பிட்ட காலங்கள் வரைக்கும். சில நேரங்களிலே உடைய கடந்த நாட்களில் சில விஷயங்கள் நன்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே பார்க்கிற போது எசேக்கியாவுக்கு தற்பொழுது அவருடைய சரீரத்துக்குள்ளே ஒரு மிகப்பெரிய வியாதி உண்டாயிற்று. அந்த வியாதி குறித்து பைபிள் சொல்கிறது, அது மரணத்திற்கு ஏதுவான வியாதியாக காணப்பட்டது. வேதம் சொல்லுகிறது, ஒருவேளை இந்த வியாதி வந்தவுடனே எசேக்கியா ராஜா தன் நம்பிக்கையை இழந்து போனார். எசேக்கியா ராஜாவினுடைய கண்களில் முழுவதும் கண்ணீர் நிரம்பிச்சு. கர்த்தருடைய ஊழியக்காரன் வந்து நிற்கிறார். வந்து நின்னவன எசேக்கியா ராஜாவுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம். கர்த்தருடைய ஊழியக்காரர் வந்து விட்டார், அவர் நன்மையான ஒரு காரியத்தை சொல்வார் என்று காத்திருந்த பொழுது, கர்த்தருடைய தாசன் மூலமாக தேவன் சொன்ன வார்த்தை, எசேக்கியா ராஜாவே, நீ மரித்து போவாய், உன் வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்து. ஏற்கனவே இருதயம் உடைந்து போன ஒரு நிலைமை, இப்பொழுதோ மறுபடியும் ஒரு வார்த்தை வருகிறது, நீ மரித்து போவாய், உன் வீட்டின் காரியங்களை ஒழுங்குபடுத்து. எப்படிப்பட்ட வேதனை உள்ள வார்த்தைகளாக இருந்திருக்க வேண்டும். எசேக்கியா ராஜா உடைந்து போயிருப்பார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிவிட்டு அரண்மனையை விட்டு கடந்து போகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி கடந்து போகிற போது எசேக்கியா ராஜா சுவர் புறமாக திரும்பி அழுகிறார். கவனியங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சுவர் புறமாக திரும்பி அழுகிறார். எந்த வைத்தியர்களையும் தேடவில்லை, எந்த மனிதர்களையும் தேடவில்லை. சுவர் புறமாய் திரும்பி, ஆண்டவரே என் ஜீவன் நமட்டுக்குருவியை போல, என் ஜீவன் புறாவை போல இருக்கிறது, நான் என் வாழ்க்கையில ஏன் இப்படி இருக்கிறேன் என்று சொல்லி அவர் அழுகிறார். வேதம் சொல்லுகிறது, அங்கே எசேக்கியாவுடைய கண்ணீரை காண்கிறதுக்கு ஒருவரும் இல்லை. ஆனால் ஒருவர் எசேக்கியாவுடைய கண்ணீரை கவனித்தார். அவர்தான் எசேக்கியாவை உருவாக்கின ஆண்டவர். இந்த நாளிலே உங்கள் கண்ணீரை காண்கிற ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஏன் கவலைப்படுகிறீர்கள்? ஏன் கண்ணீர் வடுக்கிறீர்கள்? என்னை யார் விசாரிக்கிறான்? யாரை எந்த மனுஷனை தேடுறீங்க? எந்த மனிதனும் உங்களை ஆறுதல் படுத்த முடியாது. எந்த மனிதனும் உடைய கண்ணீரை துடைத்து விட முடியாது. எசேக்கியா ராஜா சுவர்புறமாக திரும்பி அழுதார். ஏசாயா தீர்க்கதரிசி அரண்மனையை விட்டு சற்று தூரம் தான் போயிருப்பார். இப்போது ஏசாயாவுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. ஏசாயாவே, நீ போய் எசேக்கியாவினிடத்திலே சொல், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இன்றைக்கு ஆண்டவர் அதைத்தான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொல்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். தேவனுடைய வார்த்தையின்படி எசேக்கியா ராஜாவை தேவன் சுகமாக்கினார். 15 ஆண்டுகளை தேவனுடைய வாழ்க்கையிலே கூட்டிக் கொடுத்தார். இன்றைக்கும் அதே அற்புதத்தை இயேசு உங்கள் வாழ்க்கையிலே செய்வார். இந்த நாளுக்கான உங்களுடைய வார்த்தை இதுதான், உங்கள் கண்ணீரை தேவன் துடைப்பார், உங்கள் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். ஒரு பெரிய மாறுதலை உங்கள் எல்லைக்குள்ளே ஆண்டவர் உண்டாக்குவார். பயப்படாதீர்கள், உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர் மிகப்பெரியவராக இருக்கிறார். நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த நாள் முழுதும் ஜெய கிறிஸ்துதாமே உங்களுக்கு முன்பாய் போய் உங்கள் காரியங்களை ஜெயமாக நடத்துவாராக. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.